அண்ணே. ஐயோ, என்ன சூர்யா வந்து நிக்கிறான்? ஜனனி உள்ள போன் பேசிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டானா இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருமே. இப்போ இப்போ என்ன பண்றது? அண்ணே, என்னண்ணே திடீர்னு வந்திருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேம்மா. சூர்யா, நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. சிவான், நீங்களும் உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் உங்ககிட்டயும் அந்த முக்கியமான விஷயத்த பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்கிட்டயா? ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிருங்க. என்னடா இது அதிசயமா இருக்கு. பூமி எதுவும் பொழந்துக்குச்சா? மச்சான் மன்னிப்பெல்லாம் வந்து கேக்குறான். என்கிட்டயா? எதுக்கு சூர்யா? இல்ல, அன்னைக்கு உங்களை டைவர்ஸ் பேப்பர்லாம் வச்சிருந்தோன்னே ரொம்ப திட்டேன். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நீங்களா போட்ட பிளான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறேன். ஏங்க, அதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உட்காருங்க. ஷோ, இந்த ஜனனி லூசு உள்ள வராம இருக்கணும். இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். பண்ணுவீங்களா? என்னன்னு சொல்லுங்க சூர்யா, சூப்பரா பண்ணிடலாம். இல்ல, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆத்தி, இத பத்தி தான் ஏதோ பேச வந்திருக்கான். அண்ணே, யாருண்ணே? நிலமா, உனக்கு உங்க அண்ணி இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்னு அது எதிர்பார்ப்பு வச்சிருக்கியா? என்னண்ணே திடீர்னு வந்து இப்படி கேக்குற? நீ சொல்லு. எனக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்க போது? நம்ம அப்பாவையும் உன்னையும் நல்லா பாத்துக்கிட்டாலே எனக்கு அது போதும். வேற மத்தபடி பர்சனலா எதுவும் இல்ல? பர்சனலானா எனக்கு புரியலண்ணே. போச்சு, சாயோட மொத்த கதையும் இவகிட்ட சொல்லி பெர்மிஷன் கேட்க போறான். இவனுக்கு முன்னாடி நம்ம சொன்னாதானே அது கரெக்டா இருக்கும். இல்லனா நம்ம மேலயும் கோவப்படுவாளே. இப்ப என்ன பண்றது? இல்ல, எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறது அது மாதிரி. அதெல்லாம் உங்களோட பர்சனல்ண்ணே. அதுல நான் எப்படி தலையிட முடியும்? ஷுவர் தானே நிலாமா? நீ இப்ப இப்படி பேசுறத கேட்டு நம்பி நான் ஒரு விஷயத்துல இறங்கலாமா? அண்ணே, நீ ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது. ஆனா என்னன்னு புரியல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுண்ணே. இரு. ஆதி, என்ன நம்மளைய கூப்பிடுறான்? சொல்லுங்க சூர்யா. சூர்யா, என்ன சிவா? அவரு என்னதான் உனக்கு அத்தை பையனா இருந்தாலும் உன் தங்கச்சியோட வீட்டுக்காரு. நீ அவரை உரிமையா மச்சான்னு தான் கூப்பிடணும். மாப்பிள்ள மச்சான்னு கூப்பிட்டா எவ்வளவு அழகா இருக்கும். ஏன் நீ ஆதித்யா சூர்யான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்ல போனா ஆதித்யாவும் சூர்யாவும் ஒண்ணுதான். ஆதித்யான்ற பேருக்கு அர்த்தமே சூர்யா தான். இப்படி ஒரே மாதிரி பேரை வச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி நல்ல வாய் நிறைய மாப்பிள்ள மச்சான கூப்பிடுடா. அண்ணே, கூப்பிடுண்ணே. யாரு? உன் மச்சான் தானே? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்போதுமே பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு திடீர்னு மாமா மச்சான்னா ஒரு மாதிரி கூச்சமா தான் இருக்கும். பரவாயில்ல, விடுங்க சூர்யா. என்ன இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். மாமா, சூப்பரா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. சரி, இப்ப உங்க டர்ன். இப்ப நீங்க அண்ணனை மச்சான கூப்பிட போறீங்க. நான் எப்பவோ ரெடி. என்ன சூர்யா மச்சான், அப்படித்தானே? இப்பதான் காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. சிவானா, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இவங்க 2 பேரையும் இப்படி கூப்பிட வச்சு அழகா பேச வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மறுபடியும் அவங்க கூப்பிட வேண்டிய பேரு தானே. என்ன கொஞ்சம் சண்டையில மறந்துட்டாங்க, அவ்வளவுதான். மச்சான், இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கேன், சொல்லு, பாத்துக்கலாம். அது, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அந்த பொண்ணு என்ன வேணாம் தான் சொல்லுது. ஆனா என்ன பிடிக்கலன்னு சொல்லல. எங்க வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்றதான் அந்த பிள்ளைக்கு பயம். அதான் நீங்களும் நிலாவும் வந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு ஆறுதலா இருக்குமேன்னு யோசிச்சேன். ரைட்டு, சரி. எவ்வளவு நாள் தான் தெரியாமையே மறைக்கிறது? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். நம்ம பயந்தது நம்மளோட தங்கச்சின்னு ஏத்துக்காம போயிருவானோன்னு. ஆனா இப்ப நம்ம கிட்டே சேர்ந்துட்டானே, நம்ம கிட்ட தான் நல்லா பேசுறானே. இதுக்கப்புறம் சாய் என்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சா ஏத்துக்குவான்னு லைட்டா தோணுது. அண்ணா, என்னன்னு சொல்ற? அப்போ அண்ணிய பார்க்க போறோமா இப்போ? ஆமாமா. நீயும் மச்சானும் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுக்குதான். நாங்க வரது இருக்கட்டும்னா. அப்பா நிலா, அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சும்மா சாதாரண பிரச்சனை தான். அத வந்து உண்மைய வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லாருமே அதுக்கு சம்மதிக்கணும்னு அந்த பொண்ணு நினைக்குது. இத அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அதான் அவரை கொஞ்சம் லேட்டா கூப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் வந்து பேசுனீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே நினைச்சேன். சரிண்ணே, அதான் உன் விருப்பம்னா கண்டிப்பா நாங்க 2 பேரும் வரோம். என்ன மாமா, போலாம் தானே? எனக்கு ஆப்ப வைக்கிறதுக்காகவே அவன் என்ன கூப்பிடுறான். நீ வேற இந்த சைடு திரும்பிட்டு போலாமான்னு வேற கேக்குற. போவோம், வா போவோம். மாமா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போலாமா? இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போலாம். பிரச்சனையே போனதுக்கு அப்புறம் தானே. போனதுக்கு அப்புறமா? இல்ல, போனதுக்கு அப்புறமும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். சரி சரி, வாங்க கிளம்பலாம். அண்ணே, ஒரு 5 நிமிஷம் இரு, ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். உட்காருண்ணே. இருக்கட்டுமா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நாங்க சும்மா வெளியே நிக்கிறோம், காத்தோட்டமா. சரிண்ணே. நிலா, கிச்சன் எங்க இருக்கு? தண்ணி தாகடிக்குது. ஐயோ அண்ணா, சாரிண்ணே. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தண்ணி தான் கொடுத்துருக்கணும். அண்ணன் திடீர்னு வந்து என்னென்னமோ பேசுதுன்னு கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சாரிண்ணே.
ஐய நான் என்ன 60-50ல பிறந்த கிழவனா என்னைய போய் இப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏமா கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுமா, அதெல்லாம் நான் மொண்டு குடிச்சுக்கிறேன். தோ இப்படி போய் லெஃப்ட்ல போங்கண்ணே, கிச்சன் இருக்கு. நீங்களா குடிச்சுப்பீங்களா? சூப்பர்ண்ணே, இது மாதிரி தான் நானும் எப்போதும் எதிர்பார்ப்பேன். சரிம்மா. சரி கிளம்பிட்டு வாங்க, நான் வெளியே இருக்கேன். ம் சரிண்ணே. ஓய் கார்த்திக், என்ன பண்ற? கபடி விளையாடிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? சமைச்சுக்கிட்டு இருக்கேன் கார்த்திக். தள்ளி போங்க. நீ சமமா, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். யாரு நீங்க தானே? டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துருவீங்க. சும்மாவே ரொம்ப பண்ணுவீங்க. இப்ப வேற வீட்ல யாரும் இல்ல. ரோஜாவும் ராஜா மாமாவும் ஊருக்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் இல்ல, கேட்கவா வேணும்? இதுக்கப்புறம் உங்க ஆட்டம் பயங்கரமால இருக்கும். இந்த நாளுக்காக தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, ஏய் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நீ மட்டும் எப்படி கிச்சன்ல வேலை செய்யும் போது கூட மங்களகரமா வேலை செய்யற? மங்களகரமாவா? ஆமா, அவ்வளவு வேலை செய்யறேன். ஆனா உன் முகத்துல டயர்ட்னஸே தெரியலையே. உன் மூஞ்ச பார்த்தா அரிசி கூட 2 நிமிஷத்துல சோறாயிடும் போல. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு சொன்னா போதும். அண்ணன் அரிசி 2 நிமிஷத்துல சோறாயிடும். அதான் செம காமெடியா இருக்கு. ஹே சத்தியமாடி, இங்க பாரு. அதே மாதிரி ஜட பின்னி, அதே மாதிரி 2 ரோஸ் வச்சு, பொட்டு, திருநீரு, நெத்தியில குங்குமோன்னு எப்படி உன்னால மட்டும் எனி டைம் இப்படி இருக்க முடியுது? அது அப்படியே பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ, ஆனா உன் முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்கா இருக்கு கண்மணி. நம்ம அப்புறமா செய்யலான்னு தள்ளி வச்சிருக்கிற வேலையை கூட உன்னோட முகத்தை பார்க்கும்போது இல்ல இப்பவே முடிச்சிடணும்னு ஒரு ஒரு எனர்ஜி வருதுன்னு வச்சுக்கோயேன். உண்மையாவா? என்ன கார்த்திக் சொல்றீங்க? அட ஆமா கண்மணி. என்னதான் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பெரிய டாக்டரா இருந்தாலுமே சில பல ஆபரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப பயப்படுவேன். அந்த டைம்லலாம் உன்னை முன்னாடி நிக்க வச்சா போதும், அசால்ட்டா 10 ஆபரேஷன் சும்மா கிழிச்சு தள்ளி தைச்சிருவேன் போல. என்ன கார்த்திக் போங்க, செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அடியே, நீ என் பொண்டாட்டிங்கிறதுக்காக மட்டும் சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். ஓகே ஓகே, நம்பிட்டேன். அழகா இருக்கேன்னு ரொம்ப திமிரு பண்ணாது என்ன? ஏய் அந்த அரிசி அதுவா வெந்துருண்டி, அது போட்டு எனக்கு கிண்டிக்கிட்டே இருக்க. சமையலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? போங்க பேசாம. சமையலை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாதுதான். ஆனா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நல்லாவே தெரியும். நீ வேணும்னே இங்க நின்னுட்டு இருக்கேன்னு தெரியும். மரியாதையா உள்ளவா. எதுக்குள்ள வரணும்? அதானே, எதுக்குள்ள வரணும்? அது யாருமே இல்லையே இந்த வீட்லயே. நானும் நீயும் குட்டி பாப்பாவும் தான் இருக்கோம். பாப்பாவும் தூங்குறா, அப்போ நானும் நீயும் முழிச்சிருக்கோம். பெரிய கண்டுபிடிப்பு தான். கார்த்திக், காஃபி குடிக்கிறீங்களா? காஃபியா? ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லு, அதுக்கப்புறம் காஃபி குடிக்கவா வேணாமான்னு முடிவு பண்றேன். என்ன சொல்றீங்க? புரியல. காஃபி வேணுமா வேணாமான்னு தானே கேட்டேன். நீயா வாலண்டியரா வந்து காஃபி குடிக்கிறீங்களான்னு கேக்குற. அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். அதான் என்ன விஷயம்னு ஃபர்ஸ்டே கேட்டுக்கிட்டேன். என்ன கார்த்திக், இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? அடியே, நான் சும்மா ஒரு ஃப்ளோல தான் சொன்னேன். அப்போ உண்மையாவே நீ ஏதோ என்கிட்ட பால் போடுறதுக்கு தான் கேட்டியா? அஷிஷோ, நீங்க ஒரு குத்து மதிப்பு தான் சொன்னீங்களா? நான் வேற உளறி தொலைச்சிட்டே. ஆஹா, என் பொண்டாட்டி இவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு. அடியே கிரிமினல் பொண்டாட்டி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. மாமா, இந்த சாரி எனக்கு நல்லா இருக்கா? நம்ம 2 பேரும் சூப்பர் மேட்சிங்ல இருக்கோம்ல? ஆமா மாண்டு, நானும் ப்ளூ அண்ட் ஒயிட், நீயும் ப்ளூ அண்ட் ஒயிட், சூப்பரா இருக்குல்ல? ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. குறையுதா? என்னது? மேல ஃப்ளோட்டிங்ல தான் விட போறியா சாரியா? நல்லா இருக்குல்ல? ஃப்ளீட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணலாமா? ஏன்? பண்ணா இன்னும் நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறேன். யாருக்கு? லூசு, உனக்கு தான். சரி வெளியே போங்க, நான் ட்ரை பண்றேன். மாமா நானு குத்துக்கலாட்ட அந்த ரூம்ல நிக்கும் போது நீ எதுக்கு தனியா வர ட்ரை பண்ற? என்ன பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு? இல்ல, நீ எதுக்கு தனியா ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு? நான் தான் இருக்கேனே, நான் எடுத்து பின் குத்தி விடுறேனே. ஒன்னும் நீங்க கிளிக்க வேணாம், போங்க வெளியே. ஆட நிலாக்கு வெக்கத்தை பாரு, திரும்படா. மாமா சும்மா இருங்க. மாமா விட்டுங்க மாமா. லூசு, ஆட்டாத, குத்திர போகுது. பரவாயில்லையே, சாரி ஃப்ளீட்ஸ்க்கு பின் போடலாம் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோ? ஆமாமா, இதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வர லேடிஸ்க்கெல்லாம் நான் தான் சாரிக்கு பின் போட்டு விடுவேன். கேக்குறா பாரு கேனத்தனமா கேள்வி, மூஞ்சிலே குத்திடுவேன். திரும்படி. சும்மா தான் கேட்டேன். கேப்ப கேக்குறவன் கேனையனா இருந்தா கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி வருவான்னு கூட கேப்ப. எவ்வளவு பழைய ஜோக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இப்படித்தானே சொல்லி விளையாடுவோம். ஆமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் 90s கிட்ஸ் ஜோக்கு. இதுக்கெல்லாம் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம்ல. ஆமா, இப்ப கூட அதெல்லாம் நினைச்சா காமெடியா இருக்கு.
அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிப்போம்ல. கேட்கறவன் கேனைனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு சொல்லுவாங்க. வேற என்ன நல்லா இருக்கு? இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு கிடப்போம். ஆமா, இந்த ஆராய்ச்சி இப்போ உனக்கு ரொம்ப முக்கியம். அங்க உங்க அண்ணன் உன்னோட அண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு வெளியே நின்று பக்கு பக்கு நின்னுட்டு இருக்கான். சீக்கிரமா கிளம்பு, போவோம். என்னங்க அது? திடீர்னு வந்து பார்க்க போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. ஆனா நிலாமா, உன்கிட்ட இதை பத்தி இதுக்கு முன்னாடி பேசணும்னு நினைச்சேன். பட் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. ஆனா இப்ப அமைஞ்சிருக்கு. இதை பத்தி லைட்டா உன்கிட்ட சொல்றேன். ஆனா நீ பெருசா எதுவும் காமிச்சுக்காத. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு இந்த ட்விஸ்டடா பேசுற வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. என்ன? இல்ல, அது வந்து பின் போட்டது போதும், விஷயத்த சொல்லுங்க. இல்ல நிலா, உங்க அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னால, அந்த பொண்ணு யாருன்னா நிலா. அண்ணே, இதோ வந்துட்டேனே. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், இதை மட்டும் கேட்டுட்டு போடி. என்னங்க விளையாடுற நேரம் அது? பாவுங்க அண்ணன் வெளியே எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் இப்படி ரூம்குள்ள ரொம்ப நேரம் நிக்கிறது நல்லாவா இருக்கு? வாங்க. ஏய் நில்லு நில்லு நில்லு, இங்க பாரு, இதை மட்டும் மாதிரி கேட்டுட்டு போ. உங்க அண்ணன் லவ் பண்றான், அந்த பொண்ணு. ஷோ, அந்த பொண்ணுக்கு இப்ப என்ன? அதை தானே பார்க்க போறோம். வாங்குங்க. ஏய் நில்றி நில்றி நில்றி. ஏய் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு அப்படின்னு நான் சொன்னதையாவது ஞாபகம் வச்சுக்கோ. இருடி. அடி பாவி, சொல்ல வந்ததை கூட காதுல வாங்காம போற. அப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லலன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவ. அதானே பண்ண போற. அதுதான் நடக்கவும் போகுது. ஐயோ, இவகிட்ட பேசிட்டு ஜனனியை மறந்துட்டோமே. ஜனனி ஜனனி, எங்கம்மா இருக்க? ஏய் விடுடி, நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குடி. என்ன வேலைன்னு அடுத்து கேட்பீங்க. அந்த டேட்ல நிறைய பிரைடல் புக்கிங்ஸ்லாம் இருக்குடி. அதெல்லாம் நான் நிறைய பார்க்கணும். ஆல்ரெடி இந்த மாசம் ஆடி மாசம் வேற நிறைய கல்யாணம்லாம் இல்லாம காசு கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால இருக்கிற ஜாப்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்வீசஸ்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். பிரைடல்ஸ் எதுவுமே இல்லை. ஜனனி. சிவா. ஹாய் சிவா. என்ன பக்கம்? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியே கேட்டிருக்கோம். நம்ம 2 பேர் வீட்டுக்கும் சொந்தக்காரங்க வருவாங்க. உங்க வீட்டுக்கு வேணா வருவாங்களா இருக்கும். எங்களுக்கு தான் யாருமே இல்லையே. நான் தான் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க இன்னும்? ஜாலியா இருக்குல்ல, சும்மா அப்படியே பேசுறதுதான். உங்களை நான் இங்க பாப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆமா, இது என் ஃப்ரெண்டு சூர்யாவோட தங்கச்சி வீடு தானே. இங்க நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ, ஆமால. அது எப்படி நம்ம மறந்தோம்? இப்போ இவர்கிட்ட என்ன சொல்றது? ஐயோ, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. ஆக்சுவலி நிலாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மீட் பண்றதுக்காக அவ வீட்டுக்கு வந்தேன். ஓ அப்படியா? அப்படி இருந்தாலும் இடிக்குதே. நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதா இன்னைக்கு சொன்னீங்க. நிலா MBBSல படிக்கிறாங்க. டாக்டரும் இன்ஜினியரும் ஃப்ரெண்ட்ஸா? ஐயோ, இவன் வேற கிராஸ் கொஸ்டினா கேக்குறானே. இல்ல, நாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஓகே ஓகே ஓகே. சரி வாங்க, நாங்க எல்லாரும் உங்க அக்கா சாயை தான் மீட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க போலாம். எல்லாரும்னா யார் யாரு? சூர்யா தங்கச்சி நிலா, அவங்க ஹஸ்பண்ட் ஆதித்யா, எல்லாரும் தான் கிளம்புறோம். என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாங்க, வாங்க போலாம். இதுக்கு நிலாவோட ஹஸ்பண்ட் ஆதித்யா ஒத்துக்கிட்டாரா? அட ஆமாங்க, ஒத்துக்கிட்டாரு. எல்லாருமே தான் கிளம்புறோம். எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி தண்ணி தாக எடுத்துச்சு கிச்சனுக்கு வந்து தண்ணி குடிக்கலாமேன்னு வந்தேன். பார்த்தா இங்க நீங்க உட்காந்துருக்கீங்க. சரி ஓகே, நீங்க தண்ணி குடிச்சிட்டு கிளம்புங்க. எனக்கு வெளியே முக்கியமான வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு அப்படியே பொட்டிக்கு வரேன். ஓ அப்படிங்களா? சரி ஓகே, முடிச்சிட்டு வாங்க. ஆஹா, இது ஒரு பெரிய சம்பவம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஆதி அண்ணா கிட்ட எப்படியாவது போறதுக்குள்ள பேசணும். மேடம், இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன ஐஸ் பிடிக்க காஃபி போட்டு கொண்டு வந்தீங்களோ அந்த மேட்டரை ஓபன் பண்ணுங்க. என்ன கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓய், என்னதான் நீ நர்ஸா இருந்தாலும் இந்த டாக்டருக்கு உன்னால ஆபரேஷன் பண்ண முடியாதுடி. என்ன விஷயம் சொல்லுடி. சரி ஓகே, ஜோக்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் கார்த்திக். அட சொல்லு குல்ஃபி. அது ஒன்றும் இல்லை, திடீர்னு ராஜா மாமா துபாய்க்கு போறாருல. நம்மள போலாமா? கேளுங்க ஃபுல்லா. சரி சொல்லு. அவரும் துபாய்க்கு போயிடுவாரு. நம்மளும் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஆனா ரோஜா இங்க பாவம் தனியா கஷ்டப்படுவாள். ஆமால, என்ன பண்ணலாம்? அதான் கார்த்திக், அவங்க 2 பேரோட லைஃபும் கொஞ்சம் செட் ஆகுற வரைக்கும் நம்ம எங்கே இருக்கலாமான்னு தோணுச்சு. உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டே கேட்குறேன். ஹே செல்லோ, இதை பத்தி நானும் யோசிச்சேமா. ஆனா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு கார்த்திக். சொல்றி.
உங்கள் ஃப்ரெண்டு நரேன் அண்ணா அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தாரே, அவர் இங்கே தானே ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. அவர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, ஒரு டாக்டர் இம்மீடியட்டாக தேவைப்படுறாரு அப்படின்னு உங்ககிட்ட சஜஷன்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருந்தாரே. ஆமா. கொஞ்ச நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் கார்த்திக்? இது என்னோட சஜஷன் தான், ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்காக கேட்குறேன். இதுதான் முடிவுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா நம்ம வேற ஏதாவது பெட்டர் ஐடியா யோசிப்போம். ஏய், ஏன் பயப்படுற? நீ ஒரு சஜஷன் சொன்ன, அது என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள படபடன்னு பேசுற. நரேன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மத்தபடி இங்கதான் இருக்கணுமா ஊருக்கு போறதுலாம் நீயே டிசைட் பண்ணிக்கோ, அது உன்னோட இஷ்டம். என்ன கார்த்திக், என்னோட இஷ்டம்னா என்ன அர்த்தம்? உன்னோட இஷ்டம்னு அர்த்தம். இங்க பாரு கண்மணி, உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே உன்னை நான் கடைசி வரைக்கும் ரசிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான். மத்தபடி இந்த டிசிஷன் எடுக்கிறது, லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது, இந்த லொட்டு லுசுக்கு இது எல்லாத்தையுமே நீயே பாத்துக்கோ. எனக்கு உன்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கார்த்திக், என்ன விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனது காமெடி பண்றனா? ஹே சத்தியமாடி, இப்படி எல்லாமே ஏன் இஷ்டம்னா அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கீங்க? நீ இஷ்டப்பட்டதை பண்றதுக்காக தான் நான் இருக்கேன், போதுமா? லாலி லாலி நானும் துடி துடி. சரி சொல்லுங்க கார்த்திக், இப்போ என்ன டிசைட் பண்ணலாம்? எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இங்கே இருக்கலாமா இல்ல ரோஜாவை விட்டுட்டு போலாமா? நீ என்ன டிசைட் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் எல்லாமே உன் விருப்பம் தான். இங்க இருக்கிறதுனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, அங்க போறதுனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உன்னோட முகத்தை பார்த்தா ரோஜாவை தனியா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கு. சோ ஒன்னும் இல்ல, நம்ம இங்கே இருக்கலாம், ஓகேவா? இதுதான் ஃபைனல் டிசிஷன். இதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்காத. கார்த்திக், நம்ம ஈவினிங் கோவிலுக்கு போலாமா? கோவிலுக்கா? இல்லையே, இப்படிலாம் நீ என்கிட்ட திடீர்னு கேட்க மாட்டியே. எதுக்கு கேக்குற? நீங்க எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அதுக்கு தான். நான் உனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு நன்றி சொல்லு, அப்புறமா கடவுள் கிட்ட போய் நன்றி சொல்லலாம். சரிங்க ஹஸ்பண்ட், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என் வாழ்க்கையில வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேம் டியூடி பொண்டாட்டி, நீ என் வாழ்க்கையில வந்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாலி லாலி நானும் துடி துடி. சார், இவரு ராம் தானே? சாயோட ஃப்ரெண்டாச்சே. அன்னைக்கு இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தானே சாய் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. நீங்க சூர்யா? ஆமா, நான் சூர்யா தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, சாய் பார்க்க வந்தீங்களா? என்னடா இது, என்னடா புது ட்விஸ்ட்? டேய், அவனுக்கு சாய் வீடு எங்க இருக்குன்னு கூட தெரியாதுடா. இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான்னு சொல்லி தொலைஞ்சிடாதடா. ஐயோ, என்னடா அது குழப்பத்துக்கு மேல குழப்பமா வருது. இப்ப எப்படியாவது இந்த சூர்யாவை தள்ளி விடணுமே. ராம்? சார், நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம் வாண்டு, நீ உங்க அண்ணனை கூட்டிட்டு வெளியே வெயிட் பண்ணு, நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரி மாமா. அண்ணே வானே போலாம். சரிம்மா, போலாம் வா. ராம் சொல்லுங்க, என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? சார், இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான என்னோட பர்சனலான விஷயம். இங்க உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண கூடாதுதான், பட் எனக்கு வேற வழி தெரியல சார். ரொம்ப அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுக்கு நீங்க மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க என் தங்கச்சி சாயோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம ஜனனியோட ப்ரொஃபசர், இப்படின்னு நிறைய வகையில எங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? சொல்லுங்க. இல்ல சார், ஒரு பொண்ணை நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சிட்டேன். அந்த பொண்ணை இப்போ கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க கம்ப்ளைண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். 1 மினிட், நீங்க என்ன சார்ன்னு கூப்பிட வேணா, ஆதித்யா அன்னை கூப்பிடுங்க. எனக்கு ஒரு மாதிரி பெரிய மனுஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. சரிங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளைண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒஃபிஷியலாக நம்ம கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் கம்ப்ளைண்ட் மட்டும் லெட்டர் எழுதி கொடுங்க. ப்ளஸ் அந்த பொண்ணோட ஃபோட்டோ, அவங்களுக்கு என்ன ஏஜ், அவங்கள பற்றின சில டீடைல்ஸ் மட்டும் எழுதி கொடுங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணி சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஆதித்யா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் முடிகிற விஷயம் இல்லை. இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்காக தான் உங்களை பர்சனலாக மீட் பண்ணலான்னு நினச்சேன். நிறைய கன்ஃபியூஷனா? என்ன இருக்குது? ஆக்சுவலாக அந்த பொண்ணோட முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க பேரு, அப்புறம் அவங்க கண்ணு, இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்க கண்ணை பார்த்தா ஆனால் கண்டிப்பாக சொல்லிடுவேன் இவங்க தான் நான் தொலைச்ச பொண்ணுன்னு. ஆனால் மற்றபடி எனக்கு வேற எந்த டீட்டெயில்ஸும் அவங்கள பற்றி தெரியாது. என்ன ராம், விளையாடுறீங்களா? இல்லைங்க, சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் ஏன் அதெல்லாம் மறைக்க போறேன்? அதான் நான் முன்னாடியே சொன்னேனே, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சென்சிட்டிவான என்னோட பர்சனல் விஷயம்னு. அந்த பொண்ணை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு போட்டோ இருந்தாலே நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். இதுல கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க என்னங்க பண்ண முடியும்? என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, கண்ணு வேற என்ன தெரியும் நீங்க அந்த பொண்ணை பத்தி? அவங்க பேரு, அப்புறம் அவங்களோட கண்ணு, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற சொல்ல போனோம்னா, அவங்க பேசினாங்கன்னா அவங்க வாய்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்.
நல்லா இருக்குங்க. அதுக்குன்னு இருக்கிற எல்லாரும் நிக்க வச்சு அவங்க கண்ணை காமிங்க, பேசி காமிங்க நான் சொல்ல முடியும் நானு. என்ன இப்படி சொல்றீங்க? சரி ஓகே, அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அவ பேரு அ, ம், சீதா மகாலட்சுமி. என்ன சொன்னீங்க? சீதா மகாலட்சுமியா? ஆ ஆமா. இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. ஆ, அ, ஆதித்யா ஆதித்யா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பேரை முன்னாடியே தெரியுமா? ஆதித்யா கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். ஐயோ நான் மட்டும் இல்லைங்க, பாக்குற எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. அதான் நம்ம சீதாராமன் படத்துல வருமே, ராம் சீதா மகாலட்சுமின்னு. செம்ம காதலுங்க. என்னமா காதலிச்சிருப்பாங்கல்ல. ஆனா லாஸ்ட்ல அவர் செத்து போயிருவார்ல, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். நீங்க படத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா இவ்வளவு நேரமா? ஐயோ என்னாச்சுங்க, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க. என்னங்க, நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இது என்னோட ரொம்ப சென்சிட்டிவான பர்சனல்னு. இதுலயா விளையாடுவீங்க? ப்ளீஸ்ங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி என்னோட விஷயத்துல விளையாடாதீங்க. நானே நொந்து போயிருக்கேங்க. ஐயோ ராம் ராம் ரொம்ப சாரி. நான் ஜஸ்ட் சும்மா ஒரு கலாய்க்கிறதுக்காக தான் சொன்னேன். ஆனா உண்மையா சொல்றேன், இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அத்தியா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, எங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ராம் நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். நம்ம ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஆதித்யா நீங்க போயிட்டு வாங்க, ஆனா ஈவினிங்கே மீட் பண்ணலாமா ப்ளீஸ்? ராம் உங்க தவிப்பு எனக்கு புரியுது. நான் போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன், சரியா? நம்ம மீட் பண்ணி இதை பத்தி பேசுவோம். சரிங்க. இவ்வளோ நாளா எதுவுமே தெரியாம இருந்ததுக்கு அட்லீஸ்ட் அந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னோன்னே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க போயிட்டு வாங்க, வந்தோடனே கால் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ப்ளீஸுங்க. கண்டிப்பா கால் பண்றேங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்காக பண்ணி தரேன். சரிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி. மாமா, இது சாயக்காவோட கடை தானே? இங்க எதுக்கு அண்ணன் கூட்டிட்டு வந்திருக்கு? வீட்டுல வச்சே சொல்ல வந்தேன். அப்பெல்லாம் காதை மூடிக்கிட்டு போய்கிட்டு இங்க வந்து எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு, என்னத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. சொல்லு மாமா. தெரியலையே, வா போய் பார்க்கலாம் வா. சாயக்கா